கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே விசுவாசிகளுக்கு எச்சரிக்கை நிறைந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதை கவனிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் கூட அவரை காலின் கீழ் மிதிக்கத்தக்கதாய் அவர் நமக்கென்று சிந்தப்பட்ட இரத்தத்தையும் நமக்கு அளித்த கிருபையும் நம்மை அசுத்தமாக எண்ணி அதை அவமதித்து நடக்கிற போது பெரிய ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கப்படுகிறோம், அதற்கு நம்ம காரணர்களாய் மாறிவிடுகிறோம் என்று எழுதப்பட்ட வார்த்தை உண்டு. இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதிப்பது என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது என்றால், இன்றைக்கு பாவத்தை தெரிந்தும் செய்து தேவ வார்த்தை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நம்மை குறித்து வந்த பிறகும் ஏதோ ஒரு மனுஷன் மூலமாய் சுட்டி காட்டி இருக்கலாம், வேத வசனம் நம்மை பார்த்து பேசி இருக்கலாம், ஏதோ ஒரு போதனை நமக்கு நேராக வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வழியில நம்ம குற்றத்தை, நம்ம செய்கிற துணிகரமான பாவத்தை தேவ வார்த்தை மூலம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அப்படிதான் இருப்பேன் என்று பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா? அது ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் அறைவதற்கு சமானம். அவரை காலின் கீழ் மிதிக்கத்தக்கதான ஒரு செயல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அர்த்தம். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு துணிகரமான ஒரு சிந்தனை வந்துவிட்டது. ஒரு நாட்கள்ல மோசையை ஆண்டவர் அந்த மலையில சந்திக்கின்ற பொழுது, அந்த பர்வதத்திலே அவர் வந்த பொழுது என்ன சொன்னார்? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று. எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம கடந்து வருகிற பொழுதா இருக்கலாம், அவரை குறித்து போதிக்கிற பொழுதா இருக்கலாம், அவரை சேவிக்கிற பொழுதா இருக்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கிற நேரமாக இருக்கலாம், எப்பொழுதுமே ஒரு பயபக்தி, ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு என்ன அழகாக வார்த்தைகளை போதிக்கிற பொழுதோ, பாடுகிற பொழுதோ, ஆராதிக்கிற பொழுதோ, ஆலயத்துக்கு போகிற பொழுதோ எந்த அளவாக பயபக்தியா இருக்கிறோம். நம்ம அழகா செருப்பு அணிந்துட்டு உள்ள போறாங்க, ஷூ மாட்டிட்டு நின்று ஆராதனை நடத்துறாங்க, வார்த்தைகளை போதிக்கிறாங்க. ஏதோ சினிமேட்டிக் மாடல்ல இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கென்று சிந்தப்பட்ட இரத்தத்தை இன்னைக்கு எந்த அளவு அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? தெரிந்தே பாவத்தை செய்ய 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 ஆண்டவர் என்னை மன்னிப்பாரு, ஆண்டவர் என்னை ரட்சிப்பாரு, அவர் என்னை கடைசி நேரத்திலேயாவது என்னை மீட்டு எடுப்பார் என்று நீ பாவத்தை தெரிந்தே செய்துவிட்டு அதே துணிகரத்துல கடைசியில மன்னிப்பு கேட்கலான்னு ஒரு வாழ்க்கை வாழ்ற பாத்தியா? அது என்ன வாழ்க்கை தெரியுமா? மறுபடியும் அவரை சிலுவையிலே அறைகின்ற ஒரு அளவிற்கு அந்த காரியம் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. கிருபையின் ஆவி இன்றைக்கு எவ்வளவு தவறா பயன்படுத்துறாங்க. எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை கிருபைன்னு சொல்லி சொல்லி தவறு செஞ்சிட்டோம். ஆண்டவர் கிருபையினால எங்களை நடத்துவார், கிருபையினாலே எங்களை மீட்பார், கிருபையினாலே ரட்சிப்பார். ஒரு தரம் இரண்டு தரம் சரி, ஆனா பாவத்திலேயே வாழ்ந்து வாழ்ந்து கிருபையை பற்றி பேசி பேசி இருக்கிற பொழுது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம், கிருபையின் ஆவியை அசட்டை பண்ணுகின்றோம். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நம்ம இன்றைக்கு அவமரியாதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி காயங்களை ஏற்று நமக்காக எவ்வளவு விதமான அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? கிருபையினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோன்னு வேதம் சொல்லுது. ஆனா அந்த கிருபையை மாத்திரம் சொல்லி சொல்லி இன்னைக்கு பாவத்தை எந்த அளவிற்கு துணிகரமா செய்து கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள், ஊழியர்கள், போதனை செய்கிறவங்க, ஆராதனை நடத்துறவங்க, விசுவாச கூட்டத்தார். ஒன்று மட்டும் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. கடைசி பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்க. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்பதனை யோசித்து பாருங்கள். என்னையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன். இப்பேற்பட்ட கிருபையின் ஆவியை நிந்தித்து சிந்தப்பட்ட இரத்தத்தை அசட்டை பண்ணி தேவகுமாரனை, நமக்காக உயிர் கொடுத்த தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி கீழ்ப்படியாமையோடு கூட வாழுகிற வாழ்க்கையில கடைசியாக கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? ஆக்கினை தீர்ப்பு, கொடிதான ஆக்கினை தீர்ப்பு. யாரையும் பயமுறுத்தவோ
இல்லையேல் குற்றம் தீர்க்கவோ வந்து சொல்லல. எச்சரிப்பின் வார்த்தைகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நம்ம எப்பேற்பட்ட துணிகரங்களோடு கூட ஊழியம் செய்கிறோமோ, விசுவாச ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பின்பற்றுகிறது தேவனுடைய வார்த்தைகளையா, இல்லை ஏதோ ஒரு மனுஷன் கற்றுக் கொடுத்த கலாச்சாரத்தையா, ட்ரெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய நவீன ஒரு நம்மை மற்றவர்களை உலகத்துக்கு நேராக கவர்ந்து இழுக்கத்தக்கதான ஆராதனை முறைமைகளா என்று நீங்களே உங்களுடைய காரியங்களை யூகித்து பாருங்க. வார்த்தைகளை பின்பற்றுகின்றீர்களா, மனுஷனுடைய வழிகளை பின்பற்றுகிறீர்களா என்று. எந்த அளவிற்கு வேத வசனத்தின் வார்த்தையின் சத்தியத்தையும் தெரிந்தும் இப்பேற்பட்ட துணிகரமான கீழ்ப்படியாமையின் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துட்டு அவர் கிருபையினாலே நடக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எந்த அளவிற்கு நிந்தனைக்கு நேராக தெய்வ வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவிற்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. உணர்ந்து கொள்ளுவோம். கடைசி காலம். மனம் திரும்புவோம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஏனென்றால் ஒருவன் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை அவன் கை கொள்ளுவான். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்க வார்த்தைகளின்படி வாழ நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க, இன்னைக்கு மனுஷன் தன் விருப்பம் போல போதித்து கொண்டிருக்கிற வார்த்தைகளையே மெய்யென்று எண்ணி அநேக நேரங்கள்ல சத்தியத்தை புரட்டி பார்க்க கூட ஜனங்களுக்கு இன்றைக்கு நேரம் இல்லப்பா. சத்தியம் என்ன சொல்லுகிறது? இவங்க பேசுறாங்க, இவங்க ஆடுறாங்க, இவங்க ஏதோ எல்லாம் சொல்லி சிரிக்கிறாங்க, நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க, எல்லாம் சரிதான். வேதத்தோடு ஒத்து போகிறதா இந்த காரியங்கள்? கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழி இதுதானா என்று கூட நினைத்து பார்க்காம அவங்கள மனுஷங்களை தெய்வங்களை போல இன்றைக்கு அப்பா அவங்களை உருவகப்படுத்தி அவங்க என்ன சொன்னாலும் அப்பா அதற்கு தலையாட்டி தங்க வாழ்க்கை இன்னைக்கு துணிகரமாய் பாவத்தின் வழியில நடத்தி சென்று கொண்டே இருக்கிறாங்க அப்பா, விசுவாச கூட்டத்தார் என்று சொல்லிவிட்டு இந்த ஜனங்களை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. கிருபையின் ஆவி நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீ சிந்தப்பட்ட ரத்தத்தை இன்றைக்கு அசட்டை பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்பா. எவ்வளவோ காயம், எத்தனையோ அடிகள் எங்களுக்காக அல்லவாப்பா. இன்றைக்கு மறந்தும் அதை குறித்த ஒரு சிந்தை இன்றி எல்லாமே இன்றைக்கு ஒரு மாடர்னாக மாறிவிட்டது இந்த உலகத்துல. ஜனங்கள் மனம் ஆண்டவரை உணர்ந்து தேவனுடைய வார்த்தைகளையும் உங்களுக்காக ஆண்டவரை வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை ஒரு எவ்வளவு ஒரு பயபக்தி நிறைந்தாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தையும் ஒவ்வொருக்குள்ளும் உருவாக்கப்படட்டும். கிருபையின் ஆவியை நிந்திக்காமல் தவறாய் பயன்படுத்தாமல் உண்மையோடு உங்க வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழுகிற கிருபையை கர்த்தர் கட்டளையிடுங்க. உங்க கரங்களை எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.